அந்த 28 பிரின்சிபல்ஸ் ஏதாவது உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கா? அதாவது பெரிய அளவில் சாதகமாக எதுவுமே இல்லை. போர் ஒன்று முடிகிறதுன்னு தான் அவங்களுக்கு பெரிய சாதகமாக இருக்குது. ஆனால் இந்த 19 பாயிண்ட் இப்போ அடுத்து இப்போ யூரோப்பியன் லீடர்ஸோட அவங்க தனியாக இந்த 28 எடுத்து பிடிச்சி, ஆமாம், அவங்க அந்த 28 இல்லாமல் அதில் எடுத்துட்டு முக்கியமானது அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டெரிட்டரிஸ் வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதுதான் வந்து ரஷ்யாவோட டெரிட்டரின்னு டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இது விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து 19 பாயிண்ட்ல சொல்கிறாங்க. இதை வந்து ரஷ்யா வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அவங்க வந்து செர்கே என்ன சொல்கிறாங்க, அவங்க ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னால் இருந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து அக்ரியபிள், எங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகையில் இருக்குது. ஆனால் இது தவிர்த்து ஏதாவது ஒரு ரொம்ப ஒரு 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 சப்ஸ்டான்ஷியல் சேஞ்ச் இருந்தால், அவர் சொல்கிறது வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் சேஞ்ச் வந்து பழைய ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்குன்னா அது வந்து இந்த சிச்சுவேஷனை மாற்றிடும்னு சொல்கிறாங்க. அது மீனிங் என்னன்னா, அந்த போர் வந்து தொடரும். ஆமாம், பீஸ் நடக்க வாய்ப்பில் தொடரும். ஏன்னா நீங்கள் வந்து பெரிய நாங்கள் எதிர்பார்க்குறது அதுதான். அதனால தான் இப்போ நீங்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் நடக்கும்போதே கூட பார்த்தீங்கன்னா தாக்குதல் பலமாக இருக்கு, அட்டாக் போயிட்டே தான் இருக்கு. அவங்களோட அந்த அந்த இதுவை காட்டுறாங்க, அவங்களோட ஆதிக்கத்தை. எப்பயுமே இதுதான், ஆமாம், அவங்க ஆதிக்கத்தை காட்ட விரும்புகிறாங்க. இந்த 4 வருடங்களை பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அடி, சில 100 அடிகள் கூட அவங்க அடி எடுத்து முன்னோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க. அதில் அவங்க ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. ஏன்னா அப்போ தான் நெகோசியேஷனில் வந்து அவங்களோட வாய்ஸுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு பலம் இருக்கும்.